அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக தலைவராகவும் நிறுவனராகவும் தானே செயல்படுவேன் என ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். மேலும் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தற்பொழுது திண்டிவனத்தில் அன்புமணி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை நியமிக்க வேண்டும் என கூறி அவரது ஆதரவாளர்கள் திண்டிவனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் காமராஜ்? பாமகவின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிவித்து கட்சியினுடைய தலைவராக இனிமேல் நான் தான் செயல்படுவேன் என ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்நிலையில இந்த அறிவிப்பு எதற்காக அறிவிக்கப்பட்டது என்றால், தன் கட்சியினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தும் பாமகவில் உள்ள கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வளர்ச்சிக்காகவும் தன் தலைவராக இன்று முதல் பதவி வகிப்பேன் என அறிவித்திருந்தார். இது கட்சியினுடைய பாமக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய பாமக ராமதாசுடைய இல்லம் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய கட்சியின் இல்லத்தின் முன்பாக பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள், அதாவது திண்டிவன நகரமன்ற செயலாளர் இருக்கக்கூடிய ராஜேஷ் தலைமையிலான பாமக நிர்வாகிகள் இந்த பகுதியில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதாவது அன்புமணி ராமதாஸை மீண்டும் தலைவராக அறிவிக்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தனர். இந்நிலையில தான் தற்போது திண்டிவன நகரமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு நீ எதற்காக இங்க கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார் என்று தற்போது அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கு. அதை நேரடியாக நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். இதனால கட்சி நிர்வாகிகளுடைய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அந்த அந்த திண்டிவனத்தின் பகுதியிலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காமராஜ், தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்களையோ தொண்டர்களையோ சந்தித்திருக்கிறாரா? அதாவது தலைவர் பதவி அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் மட்டுமே தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் சந்தித்தார். அவர்களுக்கு பூங்கொத்துக்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அவர் அதற்கு பிறகு யாருமே சந்திக்கவில்லை. முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார் தகவல் வெளியாகிறது. தற்போதுதான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் அன்புமணி ராமதாஸை மீண்டும் தலைவராக நியமிக்க வேண்டும் என திண்டிவனத்தில் தற்போது கண்டன கோஷம் எழுப்பி வருகிற நிலையில கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்போது அவர்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். திண்டிவனத்தில் அன்புமணி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி காமராஜ். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நிறுவனர் மற்றும் தலைவர் பதவிக்கு அடுத்தபடியாக செயல் தலைவர் பொறுப்பில் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக பாமக தலைவராகவும் நிறுவனராகவும் ராமதாஸை செயல்படுவார். கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். செயல் தலைவராக மட்டுமே அவர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் திண்டிவனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, தொடர்ந்து அங்க வாக்குவாதமும் நடந்துட்டு இருக்கே. காமராஜ், என்ன விவரம்? அதாவது அன்புமணி ராமதாஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு செயல் தலைவர் அறிவிக்கப்பட்டதற்கு கட்சி நிர்வாகிகள் பலரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தான் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாபம் சமூக வலைதளத்தில் ஒரு பதிப்பை வெளியிட்டிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஐயா எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியே.
ஐயாவின் அன்பினை ருசித்தவன் நான், ஆனால் இந்த முடிவு தவறு என்பதை அவன் பதிவிட்டிருக்கிறார். இந்நிலையில் தான் பாமகவுடைய கட்சியின் முன்னாள் நிர்வாகி, அதாவது திண்டிவனம் நகர செயலாளர் இருக்கக்கூடிய ராஜேஷ் தலைமையிலானவர் வந்து திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இல்லம் முன்பாக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது நகர தலைவராக இந்த பகுதியில் திண்டிவனம் பகுதியில் நகர மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ஜெயராஜ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், அவர் எடுத்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் நீ எப்படி இந்த வீட்டின் முன்பாக வந்து கோஷங்களை எழுப்பலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் வந்து அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராமதாஸின் அறிவிப்புக்கு பாமக பொருளாளர் திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். ஐயாவின் அன்பினை ருசித்தவர் நான், ஆனால் இந்த முடிவு தவறு என சமூக வலைதளத்தில் கட்சியின் பொருளாளர் இதனை பதிவிட்டிருக்கிறார். ராமதாஸின் அறிவிப்புக்கு பாமகவின் பொருளாளர் திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். காமராஜ், இப்போ திண்டிவனத்துல ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த முயற்சியிலையும் இன்னொரு தரப்பினர் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ பாமக தலைவரனுடைய அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னும் சில இடங்கள்லயுமே போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு, தொண்டர்களும் ஆதரவாளர்களும். இப்போ கட்சி தலைமையிலிருந்து தொண்டர்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் போதுவே தான் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்தும் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றியடை செய்வதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தான் கட்சிக்குள்ளே இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் திலகபாமாவும் சரி மற்றவர்களும் இதற்கான பதில், அதாவது மீண்டும் பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் பதவி அவர் செயல்தலைவர் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கட்சி நிர்வாகிகளுக்கு இது சம்பந்தமாக ராமதாஸ் வந்து சில அறிவிப்புகள் வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணியின் ஆதரவாளர்கள் ஒருவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் ராமதாஸின் அறிவிப்புக்கு பாமகவின் பொருளாளர் திலகபாமாவும் எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க காமராஜ்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை ஐயா எடுத்த எல்லா முடிவுகளுமே சரியே. ஐயாவின் அன்பினை ருசித்தவன் நான், ஆனால் இந்த முடிவு தவறு, அன்புதானே எல்லாமே என்று ஒரு குறிப்பிட்டிருக்கார். அதாவது அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வந்து கட்சியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் தான் மீண்டும் தலைவராக இருக்க வேண்டும் என்பது அதை வந்து வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அவர் வந்து ராமதாஸ் வந்து கட்சியினுடைய தலைவராக இருப்பது தனக்கு விருப்பமில்லை என்று அதை காட்டுகிறது. அதனைத் தொடர்ந்து தான் இந்த திண்டிவனத்தில் வந்து கட்சி நிர்வாகிகள் சிலர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் மீண்டும் கட்சியினுடைய தலைவராக அறிவிக்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுதி வருகின்றனர். இதனால வந்து கட்சி நிர்வாகிகளுக்கிடையே ஒரு குழப்பத்தையும் மோதலையும் ஏற்படுத்தி இருக்கிறது கூறலாம். இப்போ பாமக பொருளாளரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். இதை தாண்டி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் இந்த அறிவிப்பு குறித்து என்ன பேசிக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது கட்சியினுடைய தலைவர் மாற்றப்பட்டு இருப்பது மாநில நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் இந்த கட்சியினுடைய தலைவர் பதவி மாற்றப்படுவது, ஆனா இதுவரையும் யாருக்குமே அறிவிக்காமல் ஒரு தபால் கொண்டு வரப்பட்டு அந்த தபால் மூலியமாக தான் அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதுவரை கட்சியினுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே அவர் அறிவிப்பு தெரிவிக்கவில்லை. செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தான் கட்சியினுடைய தலைவராக இருக்க போவதை அறிவித்தார். அதன் பின்புதான் இந்த அறிவிப்பு அவருக்கு கட்சியினுடைய நிர்வாகி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் கட்சியினுடைய செயற்குழு கூட்டப்படும், அதற்கான நிர்வாகிகள் அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டு இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இப்போ ராமதாஸ் இந்த முடிவை எடுத்தது தன்னிச்சையாக எடுத்த முடிவு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா காமராஜ்? நிச்சயமாக, ஏன்னா கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய யாருடைய கருத்துமே அவர் கேட்காம தன்னிச்சையா முடிவு எடுத்திருக்கார். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா கட்சியில ஏற்கனவே இளைஞரணி தலைவராக முகுந்தனை வந்து நியமித்திருந்தார். இந்த செயல்பாடு வந்து தந்தை மகனான அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு மோதல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மோதல் பின்பாக பேச்சுவார்த்தை, அதை மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடைய சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்பாக சமாதானம் செய்யப்பட்டதான் கருத்து கூறப்பட்ட நிலையில வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா வந்து பாமக வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதனை ஆதரிக்கவில்லை கருத்து தெரிவித்தார். அதன் பின்பு மாநிலங்களவையில வந்து வாக்களிக்க போகும்போது அன்புமணி ராமதாஸ் வந்து அதற்கான வாக்கினை அளிக்காமல், எதிர்ப்பினை தெரிவித்து வாக்கினை அளிக்காமல் அதனை புறக்கணித்திருந்தார். இது வந்து அன்புமணி, அதாவது ராமதாஸ், பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தாலும்
பாமக கூட்டணியில பாஜக இணையக்கூடாது என்ற ஒரு இணையக்கூடாது என்ற கருத்தை காட்டுவதாக தெரிகிறது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி வைக்கக்கூடாது என்பதற்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுப்பதற்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. இப்போ அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பாமக கட்சியினுடைய இந்த புதிய அறிவிப்பு, தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருப்பது, இது எல்லாமே தொண்டர்கள் மத்தியிலையும் சரி ஆதரவாளர்கள் மத்தியிலும் சரி எப்படி இருக்கும்? ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலைமையில இப்படி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அது தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்குது. ஏனென்றால் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஒரு கருத்து முதல்ல இருந்து வந்த நிலையில இது வெளிப்படையாக ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்தது. இந்த நிலையில மீண்டும் ஊடகங்கள் வாயிலாக கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியை நிர்வகிச்சது உருவாக்கியது 1980, அதாவது 1980 இருந்து இந்த கட்சிக்காக வன்னியர் சங்கம் ஆரம்பித்து அதன் பிறகு 34 பல்வேறு பொறுப்புகள் இருந்து மக்களுக்காக சாலைகளில் நடந்தே சென்றும் உணவு சாலைகளில் படுத்து உரைங்க இந்த கட்சியை வளர்த்தவன் நான். அதனால் இந்த கட்சியினுடைய தலைவர் பதவி நான் தான் வகிப்பேன் என்று பகிரங்கமா அவர் அறிவிச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்புல. இதனால இந்த மீண்டும் அதாவது இவருக்கு வயதாகி விட்டது என்ற ஒரு காரணத்தாலும் மீண்டும் இளைஞர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் செல்ல வேண்டும் இருப்பதனால இந்த கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் இதற்குள்ள ஒரு பிரிவினை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் கட்சி தலைமையே இதுக்கு ஒரு முடிவெடுத்து இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு காண்பாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருந்து இது குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா இது வரைக்கும்? இது பாமக தலைவர் பதவி மாற்றப்பட்டது குறித்து அன்புமணி ராமதாஸ் தரப்பில் எந்த ஒரு ஊடக சந்திப்போ அது அறிக்கை என வெளியிடப்படவில்லை. இது தொடர்பாக அவருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவி மாற்றப்படுவது குறித்து முன்பு அறிவிக்கப்படாமல் தான் இவர் இந்த அறிவிப்பை தன்னிச்சையாக எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. ஆனால் அவர் இதுவரை அன்புமணி ராமதாஸ் தகவல் தெரிவிக்கப்படாமல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திக்க இருப்பார் அல்லது தனது தந்தையான தைலாபுரத்தில் பாமக ராமதாஸை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி.